அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, திருஞான சம்பந்த பெருமான் தோற்றுவித்த இந்த ஆதீனத்துடைய 292வது குருமகாசனை நாம் இருக்கிற நாங்கள் ஏகத்துவம் என்ற அடிப்படையில் ஆங்கிலத்திலே மானதீசம் என்று சொல்லுகிறோம். அந்த ஏகத்துவனுடைய அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த இஸ்லாம் மார்க்கத்துடைய இறுதி தூதர், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொன்னார். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்பது மாத்திரமல்ல, அவர் தெளிவாக சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லத்தன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன் 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 என்று சொன்னார். அது மாத்திரமல்லாமல் இஸ்லாமியர்களுடைய சிறப்பாக நீங்க குர்ஆன் ஓதக்கூடிய உங்களுடைய வாசகத்தை கேட்கிறோம். நீங்க மத நல்லிணக்கம் தான் உங்களுடைய தலையாய கடமை என்றானால், நமக்கு இருக்கக்கூடிய மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள்ல ஒரு மசூதியும் ஒரு சர்ச்சும் கூட கட்டப்படுமோ? தாராளமாக கொடுக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆதீனத்திற்கு அவுரங்கசீப் வந்திருக்கிறார், திப்பு சுல்தான் வந்திருக்கிறார், அவுரங்கசீப்பினுடைய சீஃப் கேப்டன் மாலிக் கஃபூர் வந்திருக்கிறார். அவர்கள் அந்த அவுரங்கசீப் அளித்த தந்தத்தினாலான திருவடி இன்றைய தினம் இந்த ஆதீனத்தில் இருக்கிறது. எனவே மத நல்லிணக்கம் பெறுவது என்பது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் ஜீவ் போப் வந்திருக்கின்றார்.